தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் டிசம்பர் மாத இறுதிக்குள் 7500 ஸ்மார்ட் வகுப்பறைகள் 80 ஸ்மார்ட் போர்டுகள் கொண்டு வரப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் தனியார் மெட்ரிக் பள்ளிகளுக்கான தொடர் அங்கீகார ஆணை வழங்கும் விழாவில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு மற்றும் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டனர். அப்போது நெல்லை மாவட்டத்தில் 98 தனியார் மெட்ரிக் பள்ளிகளும், தென்காசி மாவட்டத்தில் 108 பள்ளிகளும், தூத்துக்குடி மாவட்டத்தில் 75 பள்ளிகளுக்கும், கன்னியாகுமரி 108 பள்ளிகளுக்கும் தொடர் அங்கீகார ஆணையை வழங்கினர். அப்போது பேசிய செங்கோட்டையன், டிசம்பர் மாத இறுதிக்குள் 7200 ஸ்மார்ட் வகுப்பறைகளும், 80 ஸ்மார்ட் போர்டுகளும், 828 அதிநவீன ஆய்வகம் அமைக்கப்பட உள்ளதாகவும், இந்த ஆண்டு 15497 மாணவர்கள் நீட் பயிற்சியில் பங்கேற்க இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் 7.5% உள் ஒதுக்கீட்டில் 303 அரசு பள்ளி மாணவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பு கிடைக்கும் என்றார். 7200 பள்ளிகளுக்கு டிசம்பர் மாதம் இறுதிக்குள் ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வரப்படும். 80,000 கரும்பலகைகளை மாற்றி ஸ்மார்ட் போர்டுகள் வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதேபோல அட்டல் டிங்கர் லேப் அதை மிக விரைவில் உருவாக்குவதற்கு பயிற்சியாளர்களை வைத்து டிசம்பர் மாதம் இறுதிக்குள் 828 பள்ளிகளுக்கு அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. இது அனைத்தும் டிசம்பர் மாதத்தில் பணிகள் துவங்கி வேகமாக நிறைவேற்றப்படும். தனியார் பள்ளியை சேர்த்து தன்னுடைய குழந்தைகள் நல்ல ஆங்கிலம் பேச வேண்டும் ஆர்வத்தோடு நீங்கள் சேர்த்திருக்கிறீர்கள். இப்போதான் மாறி இருக்கிறது. நாம் ஆங்கில கல்வியும் பெறுகிறோம். அதே நேரத்தில் நம்முடைய சிலபஸ் இந்தியாவில் வியக்கத்தக்க அளவுக்கு இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் இன்று வரையிலும் 5,18,000 பேர்கள் அரசு பள்ளியில் தனியார் பள்ளியிலிருந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு வரலாறு. பெற்றோருடைய கருத்துக்கள் அறிவதற்காக அரசு பள்ளி, அரசு உதவி பெறுவோர் பள்ளி, தனியார் பள்ளிகளுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பெற்றோருடைய கருத்துக்கள் வந்ததற்கு பிறகு அதை பற்றி முதலமைச்சர் அவர்கள் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்வார். கவுன்சிலிங்கை பொறுத்தவரையும் சரியான முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் எந்த குறைபாடும் இல்லை. யார் யார் எங்கே விரும்புகிறார்களோ அவர்களை அங்கே போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் எது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் கேட்கலாம். இதற்கு முன்னாலே நம்முடைய அரசின் சார்பாக 4318 பேர்கள் லேப் அசிஸ்டன்ட் அவர்கள் நியமித்ததும் அத்தனை பேருடைய பாராட்டுகளை பெற்றிருக்கிறது. தலைமை ஆசிரியர் பதவி உயர்ந்தவுடனே அதுவும் பாராட்டப்பட்டிருக்கிறது. பிஜி டீச்சர்ஸ் அவர்களும் தங்களுடைய கேட்டனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஜூனியர் அசிஸ்டன்ட் அத்தனை பேரும் கேட்கின்ற இடத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல சிறப்பாசிரியரும் அதே நிலைதான். ஆகவே இந்த அரசை பொறுத்தவரை யாருமே குறை சொல்லாத அளவிற்கு வெளிப்படைத்தன்மையோடு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் வரலாற்றில் 5,18,000 பேர்கள் தனியார் பள்ளியிலிருந்து சேர்க்கப்பட்டிருக்கிற வரலாறு நம்முடைய முதலமைச்சர் காலத்தில் நடைபெற்றிருக்கிறது என்பதுதான் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று. நம்முடைய பணியிலிருந்து ஏறத்தாழ தொடர்ந்து 50,000 பேர் 20,000 பேர் சேர்த்துக் கொண்ட நிலை மாறி இப்போ ஒரு மாற்றப்பட்டிருக்கிறது. அதே உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒன்று. ஆகவே சிபிஎஸ்இ காட்டிலும் நம்முடைய சிறப்பு சிறப்பாக இருக்கிறது என்பதை மக்கள் பாராட்டுகிறார்கள். இலவசமாகவே கல்வி கற்றுத் தருகிற வரலாறு தமிழ்நாட்டில்.